கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. Glory to God. ஒரு நிமிடம் கூட நம்ம இன்று கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்மளுடைய இருதயம் ஆயத்தமாக வேண்டும். கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கண்களை மூடி ஒரு நிமிஷம் பரலோகின் தேவனை நாம் ஒரு மனதுடனே நம்ம பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. அன்பின் ஆண்டவர் இதோ எங்களுக்காக தம்முடைய ஜீவனையும் ஹalleluya ஒப்பு கொடுத்த ஆட்டுக்குட்டியானவர் இயேசுவே, உம்மை நோக்கி நாங்கள் இந்த வேளையில பார்க்கிறோம். எங்களுக்கு உதவி வரும் கண்மலையாய் இருக்கிறவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஹalleluya. அருமையானவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் நினைத்து மகிழ்கிறோம். ஹalleluya. glory glory glory. எங்களுடைய ஆபத்து நாளிலே கூப்பிடும்படிக்கு எங்களுக்காய் வழங்கப்பட்டிருக்கிற உம்முடைய திருநாமத்தை இந்த வேளையிலே நாங்கள் கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நடுவிலே நீர் வர வேண்டும், அசைவாட வேண்டும். ஹalleluya என்று சொல்லி கூட நாங்கள் தாழ்மையாய் உம்மிடத்திலே கெஞ்சி கேட்கிறோம். ஓ ஜீசஸ், ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Thank you Lord. hallelujah hallelujah. இதோ உம்மிடத்திலே தயவும் கிருபையும் உண்டே அப்பா. ஹalleluya. உம்மிடத்திலேயே நாங்கள் திரும்புகிறோம். ஹalleluya hallelujah hallelujah. உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி உன்னுடைய இருதயத்தை நீ கர்த்தரிடத்தில் திருப்பு. ஹalleluya. இப்போது நாங்கள் திருப்புகிறோம் அப்பா. ஹalleluya. Thank you Jesus. வேறு இடத்தில் 1000 நாள் இருப்பதை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்தில் ஒரு நாள் ஆண்டவரே, அது மேன்மையுள்ளது, மகிமையுள்ளது, விசேஷமானது, மகிழ்ச்சியுள்ளது. ஆண்டவரே, இந்த வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த சமயங்களை கர்த்தர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். இந்த சமயங்களிலே கர்த்தாவே, நாங்கள் எங்களை உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஓ ஜீசஸ், ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Thank you Lord. hallelujah hallelujah hallelujah. Amen 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 amen. Oh Jesus, hallelujah hallelujah. உம்மை கூப்பிடுகிறோம். hallelujah hallelujah Jesus. இயேசுவே, உம்மை கூப்பிடுகிறோம் அப்பா. இயேசுவே, மானானது நீரோடைக்காய் வாஞ்சித்து கதறுவது போல கர்த்தாவே, நாங்கள் இந்த வேளையில உம்மை வாஞ்சித்து கதறுகிறோம். ஓ ஜீசஸ், ஹalleluya. ஆண்டவரே, thank you Lord. hallelujah 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 hallelujah. Glory 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 glory. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Amen amen amen. ஸ்தோத்திரம் 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 பண்ணுகிறோம் அப்பா. ஹalleluya hallelujah hallelujah. Oh Jesus, thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க. தாகமாய் வந்திருக்கிறோம், பசியாய் இருக்கிறோம் அப்பா. எங்களோடு பேசுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Oh Jesus Jesus Jesus. hallelujah. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. hallelujah hallelujah hallelujah. Glory 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 glory. hallelujah.
நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், வறண்ட நிலத்தில் என் ஆறுகளை பாய்ந்து போக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், இதோ வறண்டதும் விடாய்த்ததுமான ஆத்துமாவை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறவர். தீபதனா துரபௌதன ஷியாந்தரதியா, எங்களோடு பேசும் பேசும் ஆவியானவரே, தாகமாயிருக்கிறோம். ரீபப ஷபரேபவ ரேந்தரஷ்யா. க்ளோரி 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 க்ளோரி. ஆண்டவரே, எங்கள் கூடுகைகள் மனுஷ வழக்கத்தின்படியாய் இருக்க கூடாதப்பா. இது மனுஷ வழக்கத்தின்படி நாங்கள் வந்து சேருகிற அனுபவமா இல்லாமல், இது பரிசுத்த ஆவியானவருடைய முழு ஆளுகைக்கு கீழே வர வேண்டும் ஆண்டவரே. அப்பா, மாம்சம் இங்கே ஒருபோதும் அது எழும்ப விடாமல் தீபரப திபரதன ஷியந்தரதியா, பரிசுத்த ஆவியானவர் தாமே நடத்தி தர வேண்டுமே அப்பா. தீபரப உதனஷ்யா. ஹalleluya, ஹalleluya. வசனங்களை நாங்கள் மாம்சீகமாய் அதை நாங்கள் பிரசங்கிக்கவோ அதை பெற்றுக்கொள்ளவோ கூடாதப்பா. தீபரஹதூரி அந்தரஷ்யா, ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவ வேண்டும். ரபா ஷிபாரா துனதி அந்தரஷ்யா. விட்டு கொடுக்கிறோம் ஆவியானவரே, எங்கள் சரீரத்தின் பிடிப்புகளை விட்டு கொடுக்கிறோம். ஓ, எங்கள் மூளை மண்டலங்களில் இருக்கிற சில பிடிப்புகளை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். இருதயம் பற்றி பிடித்து கொண்டு இருக்கிற சில காரியங்களை விட்டு கொடுக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட், ஆமென். எஸ் லார்ட். க்ளோரி 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 க்ளோரி. ஓ, தேவனுடைய ஒரு அடர்ந்த பிரசன்னம், டென்ஸ் presence of God must come and fill our places, oh God. Oh, Rabba Dibara Dure Andara Shyandara Dia. ஒரு அடர்ந்த பிரசன்னம் அப்பா. Thick clouds must pass over. Rebaba Shabariba Rahaduri Andarashya. ஒரு மேலோட்டமாய் அல்ல ஆண்டவரே, ஒரு அடர்த்தியாய். கபரிபா ஹதுரி அந்தரஷ்யா. எசையா தீர்க்கதரிசி ஆலயத்தை பார்க்கிற போது முழுவதும் மாடையின் அந்த தொங்கலினால் நிரம்பி இருந்தது. ரபா ரிபதரா தூரி அந்தர. Temple was filled with your robes. ரபா ஷியந்தரதியா கபரிஹந்தரஷ்யா. அதுபோல உம்முடைய பிரசனத்திற்குள்ளே நாங்கள் காணப்படணும். ஆலயம் முழுவதும் உம்முடைய ஆடையின் தொங்கல் நிரம்பி இருக்கிற அந்த அனுபவம், அது நடுவிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டாகணும். கேட்டுக்கொள்ளுகிறவன் எவனோ அவன் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னபடி, இப்போதும் அடியேன் உம்முடைய ஜனங்களோடு கூட ஒருமனப்பட்டு இந்த காரியத்தை கேட்கிறோம். உடைய பிரசன்னம் ஆண்டவரே, அது அடர்த்தியாய். ஓ ரீபதனாதனஷ்யாதனதியோ ரியந்தரஷ்யா. Oh, glory, glory, glory. Your presence fill our places, oh God. Oh, Jesus, glory, 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 glory. For in your presence there is healing. In your presence there is power. In your presence there is deliverance. Hallelujah, hallelujah. Oh, Jesus, in your presence there is peace. Amen. Hallelujah, 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 hallelujah. Amen, amen, amen. Hallelujah, hallelujah, hallelujah. காத்திருக்கிறோம் ஆண்டவரே, இந்த வேளையில காத்திருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் வசனங்களை கேட்கிற போதே ஒரு காத்திருப்போடு நாங்கள் காணப்படணுமே. ஆவியானவர் எங்களுக்கு அப்படி உதவி செய்யணுமே. காத்திருப்போடு அந்த தேவ பிரசனத்தை எதிர்பார்த்து நாங்கள் காணப்படணுமே. கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுக்கு கடந்து வருகிற போதே அவருடைய பிரசன்னம் எங்களை மூட வேண்டுமே. ஓ, மகிமையின் மேகம் எங்களை மூட வேண்டுமே அப்பா. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனுஷ வழக்கங்களின்படி இந்த கூடுகை இருக்கக்கூடாது ராஜா. ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவே, உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே.
ஆமென் ஜீசஸ். ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த பாடலை கூட நம்ம பாடுகிற போது thank you Lord. Thank you Lord Jesus. Thank you Lord. Thank you Jesus. உங்களுடைய லிரிக்ஸ் நான் எடுத்து பேஸ்ட் பண்றேன். Thank you Lord. Thank you Lord. Hallelujah. 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 நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Oh Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Holy Spirit. Praise you Jesus. Hallelujah. 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 Thank you Holy Ghost. Amen. 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 Thank you Holy Spirit. Jesus. தேவ பிரசன்னத்துல நம்ம ரிலாக்ஸ்டா இந்த பாடலை பாடி Hallelujah. Thank you Jesus. தேவ பிரசன்னத்தை நம்ம அனுபவிப்போம். Praise the Lord. அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர். அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர். ஹalleluya. எல்லாரும் சாட்ல அந்த பாடல் இருக்கு, அதை பார்த்து நம்ம பாடுவோம். நேசமானவர் என் சுவாசமானவர், ரோஜா தோட்டம் லீலி புஷ்பம், ரோஜா தோட்டம் லீலி புஷ்பம், நேசர் மடியிலே என்றும் பக்கம், நேசர் மடியிலே என்றும் பக்கம். அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர். அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர். தலைமயிர் சுருள் சுருள் ஆனவர், வெண்மையும் சிவப்புமானவர். தலைமுடி சுருள் சுருள் ஆனவர், வெண்மையும் சிவப்புமானவர். அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர். நேசமானவர் என் சுவாசமானவர். தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார். தாலாட்டுவார், சீராட்டுவார். அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார். அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர். நேசரானவர் என் சுவாசமானவர். அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர். இனிமையானவர் இயேசு, இன்பமானவர். தலைமுடி சுருள் சுருளானவர், வெண்மையும் சிவப்புமானவர்.
தலைமுடி சுருள் சுருளானவர், வெண்மையும் சிவப்புமானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இன்பமானவர் இயேசு, இனிமையானவர், நேசரானவர், என் சுவாசமானவர், தாலாட்டுவார், சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார், தாலாட்டுவார், சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், க்ளோரி, இனிமையானவர் இயேசு, இன்பமானவர். அல்லேலூயா. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர், அவர் வெண்மையும் சிவப்புமானவர், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்றது, அவருடைய பிரசன்னம், அவருடைய முகம் அக்கினிமயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய தலைமுடி சுருள் சுருளாயிருக்கிறது. இதோ நீண்டாய் சொல்லவர். ஓ ரவாதிரஹதுரி அந்த ரஷ்யா, உயர்ந்ததும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஓ நானே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் என்று சொல்லுகிறவர், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், எல்லா துதிக்கும் கணத்திற்கும் சகல மகிமைக்கும் பாத்திரவர். ஹல்லேலூயா. ரிபதராதி அந்த ரஷ்யா. வேதம் சொல்லுகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. க்ளோரி க்ளோரி. அவர் நித்திய பிதா, இம்மானுவேலர், நம்மோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா. க்ளோரி 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 க்ளோரி. சமாதான பிரபு, ரீபதுனாதி அந்த ரஷ்யா. க்ளோரி க்ளோரி. மூப்பர்கள் அவருக்கு முன்பாக முழு வணக்கமாய் அவர்கள் வணங்குகிறார்கள். தங்கள் தலையில் இருக்கிற கிரீடங்களை எல்லாம் இறக்கி வைத்தவரை வணங்கி தொழுது கொள்ளுகிறார்கள். பரலோகத்திலே இருக்கிற தூதர்மார்கள் எல்லோரும் அவருக்கு முன்பாக பணிந்து தொழுது கொள்ளுகிறார்கள், அவரை துதிக்கிறார்கள். ரிபா ஷதராதி அந்த ரஷ்யா. க்ளோரி 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 க்ளோரி. Oh, thank you, Lord. Hallelujah. Worthy is the Lamb. Worthy is the Lamb. Hallelujah. Praises to the Lion of Judah. Hallelujah. Glory be to God in the highest. Hallelujah. We praise you, Father. Hallelujah. Jesus, we give you all glory. Amen. Thank you, Lord. Hallelujah. Stodram, Stodram. Hallelujah. தாலாட்டுவார், சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார், தாலாட்டுவார், சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். ஹல்லேலூயா. ஜீசஸ், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மரணத்திற்கு தப்பும் வழிகளும் அவரிடத்துல உண்டு. ஹல்லேலூயா. நம்மை நம்முடைய இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுதலை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த இருளும் அவரை அந்தகாரப்படுத்தாது. ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா. ஒரு மெய்யான ஒளியாய் பிரகாசிக்கிறவராய் இருக்கிறார். ஓ, நீதிமானுக்காய் வெளிச்சம் விதைக்கப்பட்டு இருக்கிறது. அதை காணும்போது அவனுடைய இருதயம் மகிழும். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. Glory to God. ஆமென். ஆவியானவர் இந்த வேளையில நம்மளுடைய இருதயங்கள் எல்லாம் ஹalleluya எழும்ப வேண்டும். அது ஹalleluya கர்த்தருக்குள்ளே எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ரீபாதானா ஷியாந்தரதி. The Lord is lifting up our spirits. ஆமென். ஹalleluya. நம்முடைய ஆவிகளை கர்த்தர் அவர் உற்சாகம் உள்ளதாக அவர் நம்மை எழுப்புகிறவராய் அவருடைய பிரசன்னம் நம் நடுவிலே கடந்து வருகிறது. ஓ, நம்மளுடைய தரிசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்ததாகவே இருக்கட்டும். நம்ம பார்க்கிறது அவரே நம் கண்கள் காணட்டும். ஆமென் ஜீசஸ். ஹalleluya. இப்போதும் வேத வசனங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். Thank you Lord. ஹalleluya. சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். Praise the Lord. Hallelujah. Glory, glory, glory. ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவே கர்த்தர் இந்த வசனத்தை திட்டமாய் கொடுத்தபடினாலே ஹalleluya அந்த வசனங்களிலே இருந்து நாம் இன்று இரவும் கூட நம்ம பார்ப்போம். நமக்காக ஒவ்வொரு வாரமும் பரிசுத்த ஆவியானவர் சில குறித்த வசனங்களோடு நம்ம இடத்துல இடைபடுகிறவராயிருக்கிறார். Praise the Lord. Hallelujah. நிறைய காரியங்களை கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், படிக்கிறவர்கள், ஆனாலும் குறித்த ஜாமத்திலே குறித்த ஜனத்தோடு தன்னுடைய மந்தையோடு பேசுகிற ஒரு நல்ல மெய்ப்பனாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். இப்போதும் கூட ஆவியானவர் நம்ம இருதயங்களோடு அவர் பேச வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தாகமாய் இருப்போமே, ஆனால் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சத்தத்தை நம் இருதயங்களிலே அவர் பெற்று தருவார். ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் கர்த்தருடைய வசனம் என்று வருகிற போது சில ரொம்ப ப்ரிசைஸா இருக்கும். ஹalleluya. குறித்த சில காரியங்களை குறித்திருக்கும். ஹalleluya. கடந்த வாரத்திலும் சகோதரர் பிரசங்கித்த காரியம் உண்டு. அதை நினைவுபடுத்துகிற போது சீஷர்கள் எப்படி இயேசு கிறிஸ்து அவர்களை சந்திக்கிறார், கடலிலே அவர்களை சந்திக்கிறார், படவிலே அவர்களை சந்திக்கிறார். ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. ஆச்சரியப்படும்படி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாய் எந்த ஆபத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் வெளிப்படுகிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya. Glory to God. Amen. Thank you Jesus. இந்த இரவும் கூட கர்த்தர் நம்மோடு அவர் இடைபடுகிறார். சங்கீதம் 29:11 வசனத்தில இருந்து வாசிக்கலாம். Psalm 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Amen. Amen. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். Amen. Hallelujah. Glory to God. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. அவர் ஆதியிலிருந்தே அது அப்படிதான் அவர் செய்து வருகிறார். இப்போதும் அதை அவர் செய்வார். என்றென்றைக்கும் அவர் செய்வார். Hallelujah. Glory to God. Amen. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஹalleluya. ஹalleluya. Glory to God. ஹalleluya. ஸ்தோத்திரம். வசனங்கள் நமக்கு கடந்து வருகிறது. நாம் வெறும் கேட்டு செல்லும்படி மாத்திரம் அல்ல, அனுபவித்திட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு தம்முடைய வசனங்களை அனுப்புகிறார். ஹalleluya. அதை அனுபவித்துக் கொண்டே நாம் கேட்கிற போது நமக்குள்ளே இருந்து ஒரு துதியும் ஹalleluya அவரை மகிமைப்படுத்துகிற சத்தமும் எழும்பிக் கொண்டே இருக்கு. ஹalleluya. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஆமென். ஹalleluya. Glory to God. ஹalleluya. Thank you Jesus. நமது கர்த்தருடைய ஜனம் அவ்வப்போது சில சமயங்களிலே சில பலவீனங்களுக்குள்ளே போகிறது உண்டு. அது மன ரீதியிலாக இருக்கலாம், சரீர பிரகாரமாக இருக்கலாம். ஹalleluya. உள்ளத்தில் அப்படி இருக்கலாம், ஆவியில அப்படி இருக்கலாம், நினைவுகளிலே சோர்ந்து போய் இருக்கலாம், இருதயம் சில வேளையில கலங்கி நிற்கலாம், நம்ம கால்கள் தள்ளாடலாம்,
ஹல்லேலூயா. கைகள் முடங்கி போயிருக்கலாம். ஜெபிக்கும்படி கூட முடியாமல், ஒரு உற்சாகம் இல்லாமல் பலவீனமாய் காணப்படலாம். இப்படி எல்லா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நேரத்திலேயும், ஒவ்வொரு சமயங்களிலேயும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் வெவ்வேறு அனுபவங்களிலே பலவீனங்கள் வந்து போகிறது உண்டு. அல்லேலூயா. சிலருக்கு சில கடும் சொற்களை தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் வேதனையில கிடப்பார்கள், பலவீனப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. சிலரிடத்துல எதிர்பார்த்து கிடையாமல் போகிற போது மனம் வருந்தி அவர்கள் பலவீனத்திற்குள்ளே போய் விடுவார்கள். அல்லேலூயா. சிலரோடு சமாதான குறைவுகள் ஏற்படுகிற போது சில பலவீனங்கள் வந்து விடுகிறது. அல்லேலூயா. இவைகளெல்லாம் எவ்வளவோ தவிர்க்க முயற்சி செய்தாலும் பல வேளைகளிலேயும் நம்மால அதை தவிர்க்க முடியாமல் அந்த காரியங்களிலே நாம் கடந்து போக வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்படுகிறோம். அதனால தான் பவுல் சொல்லுகிற போது அவன் சொல்லுகிறான், எனக்குள்ளே 2 பிரமாணங்கள் இருக்கிறதை பார்க்கிறேன். ஒன்று ஆவியின் பிரமாணம், இன்னொன்று சரீரத்தில் இருக்கிற பாவத்தின் பிரமாணம். ஆவியில இருக்கிற பிரமாணமோ தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி நாடுகிறது. சரீரத்தில் இருக்கிறதோ அது பாவம் செய்கிறது. நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறது என்று வருந்தி சொல்லுகிற போது அவன் சொல்லுகிறான், என்னை நான் நிர்பந்தமான மனுஷன், என்னை இந்த சரீரத்தினின்று என்னை மீட்டுக் கொள்ளுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு துதி மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் என்று அவன் தேவனை புகழுகிறான். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களிடத்திலே வருகிற போது சொல்லுகிறார், சீஷர்களிடத்திலே 1 மணி நேரமாவது நீங்கள் காத்திருந்து ஜெபிக்க வேண்டாமா என்று கேட்கிற போது அவர்கள் தூங்கி விடுகிறார்கள். அப்பொழுது அவர்களை கர்த்தர் சந்திக்கிற போது அவர்களிடத்திலே சொல்லுகிறார், உங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான். அல்லேலூயா. நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம், உங்கள் ஆவியும் பலவீனப்பட்டு போனது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்குள்ளே நான் அருளி இருக்கிற என்னுடைய ஆவி உற்சாகம் உள்ளதுதான். விசுவாச போதகங்களினால உங்களுக்குள்ளே நான் உருவாக்கின என்னுடைய ஆவி அது உற்சாகம் உள்ளதுதான். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Glory, 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 glory. ஆனால் சரீரமோ பலவீனம் உள்ளது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்குள்ளே 2 பிரமாணங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் பலமுள்ள ஒரு ஆவி நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். உற்சாகமுள்ள ஆவி நம்மை தாங்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு உத்வேகமாய் செயல்படுகிறதான ஒரு நல்ல பிரகாசம் உள்ள ஒரு மன கண்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இன்னொரு பக்கம் சோர்ந்து போகிற ஹல்லேலூயா கண்களும் நமக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி. அதனால தான் பவுல் சொல்றான், நான் பலவீனனாய் இருக்கிற போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி வசனங்களை நம்ம அனுபவிக்க தொடங்குவோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று. அவர் கர்த்தர் இன்றைக்கு வார்த்தையானவராய் நம்மோடு கூட இடைபடுகிற போது, அவரை ருசித்து நாம் மகிழ்கிற போது வசனத்தினுடைய வல்லமை நம்ம மேல கடந்து வரும். அக்கினியாய் நம்ம மேல கடந்து வரும். ஹல்லேலூயா. க்ளோரி. தேவ பலனாய் நம்ம மேல கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. வேற யாரும் கொடுக்க தேவையில்லை, கர்த்தர் கொடுப்பார் பலத்தை. ஹல்லேலூயா. மற்றவர்கள் உபசரிப்பு கொடுங்க, மற்றவர்கள் உணவு கொடுங்க, மற்றவர்கள் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு அடைக்கலமாய் ஆறுதலான வார்த்தைகளை கொடுங்க, மற்றவர்கள் விதைப்புக்கு ஏற்ற தண்ணீரை ஊற்றுங்க. ஆனால் விளையச் செய்கிறவர், பலன் அருளுகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. Praise the Lord. Hallelujah. சாப்பிட உணவு கொடுக்கலாம், தூதர்கள் வந்து உணவு கொடுக்கலாம், ஆனாலும் பலனை அருளுகிறவர் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். Praise the Lord. Hallelujah. வேறு ஒருவரும் கொடுக்க வேண்டியதில்லை, கர்த்தர், என்னுடைய கர்த்தர் எனக்கு பலனை கொடுப்பார். Praise the Lord. Hallelujah. ஒன்னும் அவசரப்படாதீங்கன்னு சொல்லணும் நம்ம. ஹல்லேலூயா.
சிலர் நம்மளுடைய பலவீன சூழலை பார்த்துட்டு, நம்மளுடைய ஒரு தவிப்பை பார்த்து, நம்மளுடைய சில தலைகுனிவான சில அனுபவங்கள் நமக்கு வருகிறதை பார்த்துட்டு சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி இருந்திருந்தால் இப்படி ஆயிருக்குமா, நீங்கள் இதை செய்திருந்தால் அப்படி ஆயிருக்குமா, நீங்கள் இப்படியே இருந்திருக்க வேண்டாமா, ஏன் அதை விட்டீர்கள், ஏன் நீங்கள் இப்படி மாறுனீங்க, அதனால தான் இப்படி என்று சொல்வார்கள். அல்லேலூயா. நம்ம பலவீனத்தை அப்படியெல்லாம் பார்க்கிற மனிதர்களுடைய கண்கள் அப்படிப்பட்ட கண்களா இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் உண்மையாக கூட நமக்கு ஆறுதல் சொல்லலாம், ஆனால் அவர்களுடைய ஆறுதல்கள்ல கூட நமக்கு பலன் கிடைக்கிறது இல்லை. காரணம் என்ன? அதுல ஒரு ஏளனம் காணப்படுகிறது. நம்ம இருதயம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அவர்களிடத்துல நாம் சொல்ல வேண்டும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. Thank you Jesus. Hallelujah. அவர் என்னை பலப்படுத்துவார். ஆமென். Glory to Jesus. Hallelujah. நான் பலவீனனாய் இருக்கலாம், ஆனாலும் அவருடைய கிருபை எனக்கு போதுமானதாய் இருக்கிறது. அவருடைய பலம் என்மேல் பூரணமாய் விளங்குகிறது. ஊரபல ரிபதன ஷியாந்தரதியா ஜுடதிட ஹதுநாதர ஹந்தரஷ்ய. Glory to God. Hallelujah. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். Hallelujah. Praise the Lord. சிலர் பாருங்க, அது வரைக்கும் ஒரு உதவி செஞ்சிருக்க மாட்டான். நம்ம ஊர்ல அரசாங்கங்கள் இருக்கும், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்கள் இருக்கும். ஒருத்தன் வந்திருக்க மாட்டான். ஆனா திடீர்னு ஒருத்தன் இருந்து ஒரு உதவி செய்யலான்னு யாராவது தன்னிச்சையா வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் இப்படி யாராவது போகும்போதுதான் அந்த பேரும் புகழும் அவங்களுக்கு போயிடக்கூடாது, நம்ம போய் பிடிச்சிடலாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மேல வேற அரசாங்கங்கள் என்ன செய்யும், ஒருவேளை மாநில அரசாங்கம் ஏதாவது செய்யலான்னு போச்சுன்னா அப்ப கூட மேல இருந்து வர்றது இல்ல. அல்லேலூயா. ஆனா அப்படி யாராவது ஒரு உதவி செய்யலான்னு போகும்போதுதான் என்ன ஆகும், சிலருக்கு டக்குன்னு வந்து உதவி செய்யலான்னு வருவாங்க. அல்லேலூயா. சாசுக்கும் கூட அப்படிதான் பாருங்க. சில சமயங்கள்ல நிறைய சகோதரிகளுக்கு இந்த அனுபவம் இருக்கும். சமைச்சு இருந்து நம்ம சமைச்சு ஏதாவது கொடுக்கலாம்னு நினைச்சா டக்குன்னு வந்து என்ன செஞ்சிருவாங்க, வேற ஒருத்தவங்க வந்து கொடுத்து அந்த பேரை வாங்கிடுவாங்க. அல்லேலூயா. ஒரு மாமியார் மருமகள் கிட்ட இது நடக்கலாம், சகோதரிகள் இடையே நடக்கலாம். நிறைய 2 சகோதரிகள் அக்கா தங்கை இருந்தா 2 பேருமே எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க. இருந்து சரி அக்கா தான் செய்யல, தங்க நாமளாவது செய்யலான்னு போகும்போது அக்காவுக்கு என்ன வந்துடும், அது எப்படி அக்கா தங்க செஞ்சிடலாம், கட்ட 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 கட்டன்னு ஓடி வந்து என்ன செய்யும், அக்காவும் சேர்ந்து செய்யும். அல்லேலூயா. அந்த மாதிரி சில சமயங்களில பிசாசு என்ன செய்யறான் தெரியுமா, அவன் பலன் தருகிறது போல பலன் கிடையாது, அவன் ஒண்ணுமே செய்யறது கிடையாது. ஆனால் அல்லது உலகம் என்ன செய்கிறது, எதுவுமே நமக்கு ஏதுவாய் ஒன்றும் நமக்கு கொடுக்காது. ஆனால் கர்த்தர் ஒரு திட்டம் வச்சு நம்மளை நடத்தி கொண்டு இருப்பாரு. அப்பதான் இது வந்து நம்மளை பலப்படுத்துறது மாதிரி என்ன செய்யும், ஒரு பயங்கரமா ஒரு சீனை போடும். எது, உலகம், பிசாசு, இதெல்லாம். அல்லேலூயா. அப்பதான் உதவி செய்யறது போல வந்து வஞ்சித்து கொள்ளலாம் என்று நினைக்கும். அல்லேலூயா. ஆனா நமக்கு உண்மையிலே பலன் கிடைச்சிருக்குமா? கிடைக்காது. அல்லேலூயா. நம்ம நினைப்போம் இந்த காரியத்துல நமக்கு ஒரு பலன் கிடைச்சிரும் நினைப்போம், பார்த்தா அதுல கிடைச்சிருக்காது. ஆனா கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்க யாரும் கொடுக்காதீங்க, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் உதவி செய்யுங்க, மருத்துவ உதவிகள் செய்யுங்க, நீங்க உணவு உதவிகள் செய்யுங்க, உபசரணைகள் செய்யுங்க, கை கால கூட அனுப்பி விடுங்க, அமுக்கி விடுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் பலன் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Glory to God. Thank you Jesus. எலியாவுக்கு பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 19வது அதிகாரம் 7வது 8வது வசனம். 1 ராஜாக்கள் 19 7வது 8வது. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து, அவனுக்கு ஒரு மன்னாவை ஒரு அப்பத்தை கொடுத்துட்டு போயிருப்பான். யாரு? தூதன். அவனை சாப்பிட வச்சு புசிக்க வைத்து, அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள்
என்ன அந்த அத்திப்பழ ஆடை, இந்த மாதிரிலாம் அடை, அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று இருக்கும். அந்த ஒரு போஜனத்தை கொடுப்பான் தூதன். அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அல்லேலூயா. போஜனத்தை தூதன் கொடுத்தான். ஆனா போஜனத்தின் மூலமாக பலனை கொடுத்தது கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. Thank you Jesus. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி 30ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி 30வது அதிகாரம் 15வது வசனம். ஐசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி ஆமென். செய்ய பிரைஸ் தி லார்ட். மனது சாய்ராமல். ஆமென். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகள். ஆனால் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஹalleluya. வேதம் நமக்கு பல காரியங்களிலே தேவனுடைய ஜனங்கள் பலனை பெற்றுக்கொள்வதை குறித்து சொல்லி இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலன் கொடுப்பார். அவர் கொடுக்கும் போது அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இப்ப நம்ம ஊர்ல பொங்கலுக்கு இனாம் கொடுப்பாங்க, இலவசம். அப்ப ஜனம் பெற்றுக்கொள்ளணும். எப்படி? வீட்டிலேயே இருந்தா பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்ல. அதற்கு ஒரு இடத்துல கொடுப்பாங்க. ஒரு ரேஷன் கடையிலயோ ஒரு ஸ்கூல்லயோ கொடுப்பாங்க. அப்ப ஜனம் அங்கே போய் தான் என்ன செய்ய முடியும்? அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு காரியத்திற்கும் பெற்றுக்கொள்ளும்படி ஒரு சேனல் இருக்கும். சம்பளத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றோம்? சும்மா அங்க ரோட்ல இருக்கும் போய் எடுத்துக்கோங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு பேங்க் அக்கவுண்ட் மூலமா நமக்கு அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதே போலதான் எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கென்று ஒரு இடம் உண்டு. ஒரு போஜனமா இருந்தா கூட அதை நம்ம எங்கேயும் போட்டு சாப்பிட மாட்டோம். அதுக்குன்னு ஒரு தட்டுல எடுத்துட்டு வந்து கொடுத்து அப்படிதான் நம்ம சாப்பிடுவோம். அப்ப பெற்றுக்கொள்வது எப்படி? கர்த்தர் பலன் கொடுக்கிறார். ஆனா நாம பெற்றுக்கொள்வது எப்படி? 2 வகையா நாம அதை இன்று பார்க்க போகிறோம். அல்லேலூயா. வேதத்துல பல ஆலோசனைகள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த 2 காரியமும் ரொம்ப பிசிக்கலாவும் இருக்கு, மெட்டபாரிக்கலி பிசிக்கலா இருக்கு. அப்படின்னா திருஷ்டாந்தமாய் வெளியரங்கமாய் அது இருக்கிறது. ஒரு சரீர பிரகாரமான ஒரு காரியமாய் அது எழுதப்பட்டு இருந்தாலும் அது திருஷ்டாந்தமாய் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் பலன் கொடுக்கிறாரு. அந்த பலனை தேவஜனம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் எப்படி பெற்றுக்கொள்வது என்று நமக்கு பல வேளைகளிலேயும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்னமும் செய்ய வேண்டாம். விசுவாசித்து இருந்தால் என்ன நடந்துரும்? அற்புதம் நடந்துரும். Glory to God. Hallelujah. Praise you Jesus. Hallelujah. ஆனால் பலனை பெற்றுக்கொள்வதற்கு வேதத்திலே படிக்கிற போது சில காரியங்களில் நமக்கு 2 வகையாக இது இருப்பதை பார்க்க முடிகிறது. அதுல முதலாவது காரியத்தை தான் நம்ம இங்கே 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். ஆமென். இது என்னது இது? பிரைஸ் தி லார்ட். மனம் அமர்ந்திருந்தால் இந்த வசனத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை முதலாவது நம்ம பார்க்கணும். The main intention of the verse என்னது? நீங்கள் அமர்ந்திருந்தால், உட்கார்ந்திருந்தால், அமைதலுள்ள ஒரு ஆவியோடு இருந்தால், இருதயத்துல சாந்தம் உண்டாகி நாம் காணப்பட்டால், சாந்த குணத்தோடு நாம் இருந்தால், அமர்ந்திருந்தால். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அடுத்த வசனம் அதுல வர வசனத்தினுடைய அடுத்த பகுதி எப்படி இருக்கு? அமெரிக்கையும் ரெஸ்ட் அண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு வரும் ஆங்கிலத்துல. அமெரிக்கையும் என்றால் என்னன்னா ரெஸ்ட் எடுத்து. ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கும்போது, நம்பிக்கையோடு நீங்கள் அமர்ந்து
அமர்ந்து இருக்கிற போது என்ன உண்டாகும்? அதுவே உங்களுக்கு பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆமென். சில வேளைகளிலே நம்மளுடைய பலன் எப்படிப்பட்ட பலன்? நம்ம மற்ற எல்லாத்தையும் ஓடி தேடி கண்டுபிடிச்சு பெற்றுக்கொள்ளலாம். அற்புதத்திற்கு கூட சில கூட்டங்களுக்கு ஓடி போனா நமக்கு கிடைச்சிரும். அல்லேலூயா. சில இடங்களுக்கு அலைந்து திரிந்தோம்னா சில காரியங்கள் கிடைக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில சமயத்துல எங்க தேடினாலும் சில பொருள் கிடைக்காது வீட்டுக்குள்ள. அது வேற விஷயம். ஆனால் அலைந்து திரிந்து அப்படியே அலைந்து திரிந்து கொண்டு நம்ம இருக்கிற போது நம்ம கால் கடுக்க நம்ம நடந்து அங்கே இங்கேயும் போய் பார்க்கிறப்ப சில காரியங்கள் நமக்கு கிடைச்சிரும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அமர்ந்து இருந்து சங்கீதம் 46:10 இப்படி ஒரு வசனம் இருக்கு. நீங்கள் அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப அமர்ந்து இருந்துனா எப்படி? அது திருஷ்டாந்தமா அது என்ன சொல்ல வருகிறது? அப்படியே ஒரு உட்கார்ந்துடணுமோ அப்படின்னு அப்படி இல்லை. நம்ம வீட்டில் அலுவல் இருக்கும், கடமைகள் இருக்கும், நம்ம போய் வர வேண்டியது இருக்கும். ஆனால் சில சமயங்களில அமர்ந்து தான் நம்ம தேவ சமூகத்துல பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அமைதியாய் நம்ம when we tarry in the presence of God, வெறும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்து இருதயத்தையும் அமைதலுக்குள்ளே கொண்டு சென்று எந்த விதமான யோசனைகளும் பல வேளைகளிலும் நம்ம நிறைய யோசனை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். என்னென்னலாம் யோசிக்கணும்? ஒரு காரியம் நிகழ்ந்துருச்சுன்னா அது எப்படி நிகழ்ந்தது? ஒரு மனிதன் என்ன செய்யணும்? தன்னையே நிதானிக்கணும். இப்ப நம்ம நிதானிக்கிறோம், நிறைய யோசிக்கிறோம், என்னென்னமோ பண்றோம். இப்ப எல்லாம் என்ன ஆகும்? நம்ம இருதயத்தின் நினைவுகள் இங்கும் அங்கும் சுழண்டு கொண்டு இருக்கும். இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம மனசுதான் அங்க இங்க ஒரு இடத்துல நம்ம ஆள் தான் இங்க உட்கார்ந்துருப்போம். நம்ம மனசு என்ன செய்யும்? இங்க இருந்து நம்ம தேசத்துக்கே போய் அங்க இருக்கிற வீட்டுல இருக்கிற ஆளெல்லாம் பார்த்துட்டு வரும் மனசு. அல்லேலூயா. மனசு ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணணும்னா ஒரு செகண்ட் தான். யோசனை பண்ணி பாருங்க. ஆதி ஆகமத்துல ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டதை நினைக்கணும்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன செஞ்சிருப்பீங்க? இப்ப நினைச்சிருப்பீங்க, ஏதேன் தோட்டத்தை நினைச்சிருப்போம். அல்லேலூயா. எத்தனை வருடத்திற்கு முன்பாக இருந்த இடத்துக்கு நம்ம மனசு போயிட்டு வந்துருச்சு. அல்லேலூயா. அப்ப நம்ம மனம் என்பது அப்படிப்பட்டது. எங்கெங்கயோ போகும், எதையோ யோசிக்கும். சில சமயங்களில் அப்படி யோசிக்க வேண்டியது அவசியம். அப்படியெல்லாம் நம்மையே நாம் சில வேளைகளில் நிதானிக்க வேண்டியது அவசியம். ஆனால் அதெல்லாம் முடிந்த பிறகு நாம் என்ன செய்யணும் தெரியுமா? எதையுமே நம்ம அலைக்கழித்து கொள்ளாமல் ஒரே நம்பிக்கையாக, சரி ஆண்டவரே, இப்படி எல்லாம் நான் இருந்துட்டேன், இப்படியெல்லாம் எனக்கு நடந்துருச்சு, சரி ஆண்டவரே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் உம்முடைய சமூகத்துல நான் இப்போது அமருவேன், இப்பொழுது அமெரிக்கையாய் நான் காணப்படுவேன். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 131 நினைக்கிறேன். 131 அதை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 131. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்பு உள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சில வேளைகளிலே நமக்கு எங்க இருந்து பலன் வருகிறது? அமெரிக்கையா இருக்கிற போதுதான். தாயின் பால் மறந்த குழந்தையை போல நம்முடைய ஆத்மாவை அமர பண்ணி இருக்கிற போது, அடக்கி அமர பண்ணி இருக்கிற போது, அது என்ன நடக்கும்? ஒரு பலன் வர தொடங்கும். அல்லேலூயா. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவரை சீஷர்கள் பெற்றுக்கொண்ட போது, அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்ட போது, அவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள்?
அவர்கள் அதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவோடு சுற்றி திரிந்து கொண்டிருந்தவர்கள் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பிறகு அப்பையும் கடலுக்கு போய் மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் தான். இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டே தான் இருப்பாங்க. சீஷர்கள் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. வயல்ல அவரோட போவாங்க. எங்க போனாலும் அங்க இருப்பாங்க. மலைக்கு ஏறினா அங்கேயும் ஏறிடுவாங்க. படகு கிட்ட போனா அங்கேயும் போயிருவாங்க. வேற ஒரு கனசரேத் பகுதிக்கு, அது கடலுக்கு அந்த பக்கம், அங்கேயும் போயிட்டாங்க. கடல் வழியா அவர்களும் போயிட்டாங்க. கடல்லையே நடந்து போனாலும் நடந்து போயிருவாங்க. அதான் சீஷர்கள். ஆனால் அவர்களுக்கு உன்னதத்திலே இருந்து பலன் வர வேண்டும் என்று இயேசு அவர்களை குறித்து சித்தம் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு என்ன தெரியுமா ஆலோசனை சொன்னாரு? அவர்களை நீங்கள் போய் காத்திருங்கள். அல்லேலூயா. எங்கேயும் போகாதீங்க, நீங்க காத்திருங்க. நீங்கள் பலப்படுகிறது வரைக்கும், உன்னதத்திலே இருந்து நீங்க பலத்தினால் தரிப்பிக்கப்படுகிறது வரைக்கும். அப்ப வாழ்விலே சில சில ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் நம்ம கடந்து போகிற போது என்ன செய்ய வேண்டியிருக்கும்? அங்க எங்க போய் நம்ம அமெரிக்கையா இருக்க வேண்டியது இருக்கும். அப்படியே வாழ்க்கை முடங்கி விடும் என்று அர்த்தம் இல்ல. அதான் நமக்கு பயம். உட்கார்ந்துட்டோம்னா அப்படியே உட்கார்ந்துருவோமே அப்படின்னு பயம். அப்படி அல்ல. அது எத்தனை வயதானாலும் சரிதான். அல்லேலூயா. கழுகுகளைப் போலதான் திரும்பவும் வாழ வயதுள்ளவர்களாய் நம்மை கர்த்தர் மாற்றுகிறார். புஷ்டியும் நம்ம எப்படி இருப்போம்? பலன் உள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கழுகுகளுக்கு எப்படி புது பலன் கிடைக்கிறது? அவைகள் போய் காத்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப அமெரிக்கையாய் நாம் காணப்பட வேண்டும். அதற்கு சில காலங்களை நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் இருந்தாலும் அந்த நாள்லையும் நம்ம என்ன செய்யணும்? அமெரிக்கையாய் இருப்பதற்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதனுடைய அளவுகள் வேற. ஒரு மனுஷனுக்கு 5 நிமிஷம் படுத்து எந்திரிப்பான், பார்த்தா ஃபுல்லா ஃப்ரெஷ் ஆயிரும். சில பேர் நம்ம 8 மணி நேரம் படுத்து அப்படியே உருண்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான் கட்டில்ல. காலையில எழும்புனா தூங்குனவன 10 நாள் தூங்காதவன் மாதிரி எந்திரிச்சு வருவோம். அல்லேலூயா. கொஞ்சம் கூட நமக்கு அசதியே மாறி இருக்காது. இன்னமும் ரொம்ப டயர்டா இருப்போம். அல்லேலூயா. ஆனா சில பேர் பார்த்தா கார்ல வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு 2 நிமிஷத்துல பார்த்தா தூங்குவாங்க, ஏந்திரிப்பாங்க, பார்த்தா ஃபுல்லா ஃப்ரெஷ் ஆயிரும். அல்லேலூயா. அ அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த அமெரிக்கையின் சமயங்கள் வெவ்வேறையா இருக்கும். ஒரு 2 மணி நேரம் தேவ பிரசன்னத்தில் அப்படியே அமர்ந்திருக்கணும். ஒரு சில பேர் அப்படியே உட்கார்ந்திருக்கணும். கொஞ்ச நாளைக்கு கூட இருக்கணும். ஒரு சில பேர் ஒரு சில நிமிஷங்கள் இருந்தால் கூட போதுமானதா இருக்கும். அத பத்தி நமக்கு தெரியாது. தனிப்பட்ட அனுபவம் அது. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஆலோசனையில, அவருடைய நடத்துதலில நமக்கு ஒரு அளவு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் அமர்ந்திருக்க கூடாது. அப்படியும் சில சமயத்துல உண்டு. அமர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம சோர்ந்து அமர்ந்திருக்க கூடாது. ஒரு நம்பிக்கையோடு நாம் அமர்ந்திருக்கணும். அப்ப பல வேளைகளிலேயும் ஓடி ஆடி களைத்து போய் கொண்டிருக்கிற நாம் என்ன முடிவெடுக்கணும்? சரி, தேவ சமூகத்துல நான் என்ன செய்வேன்? பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறது வரைக்கும் நான் அமெரிக்கையா இருக்கிறேன். நான் அமைதியா இருக்கிறேன். ஆ ஆனா சிலர் பார்த்தா அமைதி ஆகும்போது ரொம்ப ஈகோயிஸ்டிக் ஆயிருவான். அல்லேலூயா. அவன் அதுக்கு பேசிக்கிட்டே இருந்திருந்தா கூட, ரொம்ப உற்சாகமா இருந்திருந்தா கூட அப்படி ஆயிருக்க மாட்டான். கொஞ்ச நாள் அப்படியே அமைதியா உட்கார்ந்திருந்தா அவன் பார்த்தா அவன் முக ரூபமே ஒரு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அப்படி அல்ல. தாழ்மையாய் இன்னமும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கைக்கு இடம் உண்டு என்று நம்பிக்கையோடு ஒருத்தன் தன்னுடைய நுகத்தை சுமந்து அமெரிக்கையா இருக்கிற போது தேவனுடைய பலன். இது சத்திய வசனங்கள். வேதம் இப்படிதான் சொல்லி கொடுக்குது. கண்டிப்பா என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். அதுவும் எங்க இருந்து வரும் பலன்? கர்த்தரிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, உன்னதத்திலே இருந்து கடந்து வரும். அல்லேலூயா. அப்ப நம்ம நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கணும். ஒரு காத்திருப்போடு அமர்ந்திருக்கணும். ஒரு ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஒரு தாழ்மையுள்ள ஒரு மனதோடு நாம் அமர்ந்திருக்கணும். இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த அமெரிக்கை நமக்கு பலனாய் மாறும். ஹல்லேலூயா. மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங் வேலையில எல்லாம் அப்படிதான் இருக்கும். இங்க அமெரிக்கால ஒரு மீட்டிங் முடிஞ்சா அடுத்த மீட்டிங், அடுத்த மீட்டிங் முடிஞ்சா அடுத்த மீட்டிங். எங்க அமெரிக்கா இருக்க முடியும்? டைம் இருக்காது. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆவியானவருடைய உதவியோடு சில சமயங்களில் ஒரு 2 நிமிஷம் டைம் கிடைச்சா கூட
கொஞ்சம் நம்ம அமைதியாயிட்டு யோசனைகள் அப்படியே அலைப்பாய விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எங்க போறோம்னே தெரியாது. நம்ம யோசனைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? நாமளே அதை ஒரு கலர் கிராபிக்ஸ் கொடுத்து பார்த்தோம்னா, சிறு பிள்ளைகள் விளையாண்டுகிட்டு இருக்கிற அந்த பேப்பர் மாதிரி இருக்கும். பெயிண்ட் நிறைய கலர்ஸ் கொடுத்து சின்ன பிள்ளைங்களை வரைய சொல்லிட்டா எப்படி இருக்கும்? ஒண்ணுமே புரியாது. அல்லேலூயா. அப்படிதான் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு. அப்படி இருக்கிற எண்ணங்களை சில வேளைகளில அமர்ந்து இருக்க பண்ணினால், அது நம்ம கிடைக்கிற சமயத்துல அதுல கர்த்தருடைய பெரிய ஒரு பலன் நம்ம கடந்து வந்துரும். நம்ம புத்தி ரீசெட் ஆயிரும். இது சைக்காலஜிக்கல்னு சில பேர் சொல்லுவாங்க. அது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அது ஆவிதான் நம்மளுடைய சைக்காலஜி. பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ள இது உலகத்துல இருக்கிறவனும் இதெல்லாம் கத்து வச்சிருக்கிறான். அவனும் என்ன செய்யறான்? திடீர்னு பார்த்தா அப்படி ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வருவான். வந்து இன்னும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். அந்த மாதிரி அவனுக்கும் இது கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வந்திருக்கு இந்த சத்தியங்கள்லாம். ஆனால் நம்மளது இன்னும் பியூரா கர்த்தர் நமக்கு கற்றுத்தரார். நல்ல கர்த்தருக்குள்ள நாம் காத்து இருக்கிறப்ப, அமர்ந்து நம்ம கர்த்தருக்குள்ள அமர்ந்து இருக்கிறப்ப, அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி அவகாசம் கொடுத்து நாம் அமர்ந்து இருக்கிற போது, அமர்ந்து இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யறோம்? நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. அறிந்து கொள்ளும்படி நம்ம அமர்ந்திருக்கணும். அமைதலோடு அமர்ந்திருக்கணும், சாந்தமாய் அமர்ந்திருக்கணும், மனத்தாழ்மையோடு அமர்ந்திருக்கணும், நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கணும். அதே போல தேவனை அறிந்து கொள்ளும்படி அவகாசம் எடுக்க நம்ம அமர்ந்திருக்கணும். நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. அவைகள் எல்லாம் ஆவியானவர் நமக்குள்ள ஒருமுகப்படுத்துவதற்கு ஏதுவாய் நம்ம அமர்ந்திருக்கணும். Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Thank you Jesus. இப்படி அநேகருக்கு இந்த அனுபவங்கள் வேதாகமத்தில் இருக்கிறதை நான் பார்க்க முடியும். இன்னும் ஒரு அனுபவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். இது அமர்ந்து இருக்க வேண்டும் என்பது இது ஒரு காலம். இது ஓடிக்கிட்டே இருக்கும்போது பலவிதமான நினைவுகளால அலைக்கழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற போது இதை நாம் எண்ணி பார்த்து இதற்கு அவகாசம் ஒதுக்கி நாம் அமர்ந்து இருக்க வேண்டும் என்பது எப்படி ஒரு வழியோ, அதுல எப்படி நமக்கு ஒரு பலன் உண்டாகுமோ, அதுபோல இன்னொரு வழியும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். நான் வேகமாக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 3, 6, 7. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலதுகையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப சமயம் எடுக்க மாட்டேன். கொஞ்சம் தயவாய் நம்ம கவனித்தால் அது நமக்கு மிகுந்த ஒரு பிரயோஜனமாய் இந்த வசனங்கள் காணப்படும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே ஒருத்தன் எப்போதும் அமர்ந்துதான் இருக்கான். அல்லேலூயா. அவன் என்ன செய்யல? அவன் ஓடி ஆடுகிற மனுஷன் அல்ல. சுற்றிலும் வருகிற எல்லாரும் வேக வேகமா போறாங்க, வேக வேகமா திரும்பியும் போயிடுறாங்க. என்னடா இது ஒரே பரபரப்பா இருக்கு. இங்க இருந்து அங்க போறான், அங்க இருந்து இங்க போறான். இப்படி ஊர் உலகமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? சாயங்காலத்துலலாம் நம்ம வண்டியில அப்படி வரும்போது பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த பக்கம் டிராபிக் பார்த்தாலும் இருக்கும், அந்த பக்கம் டிராபிக்லயும் இருக்கும். நம்ம ஊர்லாம் சொல்லவே வேண்டாம். எங்க போறாங்க எங்க வராங்கன்னு யாருக்கும் தெரியாது. எல்லா 1 கோடி ஜனம் இந்த பக்கமும் 1 கோடி ஜனம் அந்த பக்கமும் போறது மாதிரி இருக்கும் நமக்கு பாக்குறதுக்கு. அல்லேலூயா. என்னடா இது இவ்வளவு பரபரப்பா? இவ்வளவு பரபரப்புக்கு நடுவுல ஒரு மனுஷன் என்ன செய்து கொண்டு இருக்கான்? எப்போதுமே உட்கார்ந்துதான் இருக்கான். ஏன்னா அவன் ஒரு முடவன், அவன் ஒரு பிச்சை எடுக்கிறவன், அவனுக்கு அலைந்து திரிகிற வேலையே கிடையாது. எத்தனையோ வருஷமா அவனை காலையில இங்க வந்து விட்டுடுவாங்க, ராத்திரி கொண்டு போயிடுவான். அல்லேலூயா. அப்படி ஒரு மனுஷன் இங்கே காணப்பட்டான். சப்பானியாக பிச்சை எடுக்கிறவனாக இங்கே ஒருத்தன் காணப்பட்டான். அவனுக்கு பலனே கிடைக்கல. என்னது, உட்கார்ந்து இருந்தாதான் பலன் கிடைச்சிருக்கணுமே, அமர்ந்து இருந்தாதான் பலன் கிடைச்சிருக்கணுமே. நம்ம என்னைக்குமே சத்திய வசனங்களை எப்படி எடுத்துக்க கூடாதுன்னா, ஒரு சார்பா நம்ம எடுத்துக்கொண்டு போனால் நம்மளுடைய வாழ்வில வசனங்கள் சரியானபடி அது என்ன ஆகாது, அது நம்மளுடைய வாழ்க்கையில அது மேனிஃபெஸ்ட் ஆகாது. அல்லேலூயா. யாராவது ஒண்ணு சொன்னா சொல்லி முடிக்கிறதுக்காட்டியும் சில பேர் ஓடி போயிருவான். அல்லேலூயா. சொல்லவே இல்லையப்பா, அதுக்குள்ள போயிட்டியேன்ற மாதிரி இருக்கும். பாதியை கேட்டுட்டு ஒருத்தன் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துருவான். அது பார்த்தா அந்த வேலையே இவன் சொல்லாததா இருக்கும்.
ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் என்பது ஒரு முழுமையானதா இருக்கும். எல்லா சார்புகள், எல்லா பக்கங்களையும் அது அலசி ஆராய்ந்து நமக்கு ஒரு தொகுத்து நமக்குள்ளே முழுமையாய் கொண்டு வருகிறது தான் கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. அப்ப இந்த மனுஷனுக்கு என்ன காரியம்? அப்ப ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில இருக்கிற போது இந்த சத்திய வசனங்கள் அவனுக்கு சரியானபடி அவனை கொண்டு வர வேண்டும். Praise the Lord. Hallelujah. இந்த மனுஷனுடைய காரியம் என்ன? இவன் எழும்பினதே இல்லை வாழ்வில. இவன் எழும்பினதே இல்லை. பிறந்ததுல இருந்து அப்படியே இருக்கான். இவன் எழும்ப வேண்டும் என்று விரும்புகிற ஆளே கிடையாது. இவனுக்கு என்னதான் எப்போதுமே இருக்கு? இவன் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறவன். இவன் எழும்பவே மாட்டான். இவனுக்குள்ள உற்சாகமே உண்டாகாது. இவனுக்குள்ள சோர்வுகளே மாறாது. இவன் எப்போதுமே எப்படிதான் இருப்பான்? உட்கார்ந்துகிட்டே இருப்பான். அல்லேலூயா, க்ளோரி. எதுக்கு எடுத்தாலும் அவனுக்கு சோர்வுகள். அவன் அப்படியே உட்கார்ந்து இருப்பான். அல்லேலூயா. இவனுக்கு பலன் எப்படிதான் வரும்? இப்படி இருக்கிற மனுஷனுக்கு எவ்வளவுதான் விசுவாச போதனைகள் வந்தாலும் விசுவாசம் அவனுக்குள்ள கொஞ்சம் கூட கிக் ஆகாது. அல்லேலூயா. அவனுக்குள்ள கொஞ்சம் கூட அது ட்ரிகர் பண்ணாது. அவன் அப்படியே அந்த வசனங்களை எல்லாம் ஒரு இடத்துல எப்படி தாளந்து கொடுத்தா ஒருத்த புதைச்சு வச்சுட்டானோ அப்படிதான். அவனுக்கு என்ன விசுவாச போதனைகள் வந்தாலும் சரிதான். அவனுடைய வேலை தான் என்னது? அதை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல புதைச்சிட்டு வந்துருவான். அல்லேலூயா. அதுவும் அது அப்படி புதைச்சா கூட விசுவாசம் வளர்ந்துரும். இவன் அதை கூட செய்ய மாட்டான்னு நினைக்கிறேன். பெட்டிக்குள்ள போட்டு மூடி வச்சிருவான். அல்லேலூயா. அந்த விசுவாசம் கொஞ்சமும் எழும்பாதபடி கொஞ்சமும் அவனுக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்காது. விசுவாச வார்த்தைகளை அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் இருக்காது. Praise the Lord. இவங்க என்னமோ போதிக்கிறாங்க, இவங்க என்னமோ பேசுறாங்க, இவங்க என்னமோ ஆராதிக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு அது ஒரு வேலை எப்படி இருக்குமா இருக்கும்? ரொம்ப பலவீனனா இருக்கிற சில பேருக்கு ரொம்ப உதவியா இருக்குமா இருக்கும். இந்த பிச்சைக்காரன் என்ன நினைச்சிருப்பான்? சப்பானி ஓடி ஆடி போறவங்களுக்கு பலன் அதிகமா தேவைப்படுறதா இருக்கும். ஓடி ஆடி இங்கேயும் அங்கேயும் போறவங்களுக்கு தான் என்ன தேவை? இதெல்லாம் தேவை. நமக்கு அது தேவையில்லை. நம்ம என்ன செய்யறோம்? டெய்லி வரோம், அலங்கார வாசல்ல உட்கார்றோம், சம்பாதிக்கிற காசு கிடைக்குது, எடுத்துட்டு போயிடுறோம். அல்லேலூயா. எந்த பிரயாசமும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அல்லேலூயா. அலங்கார வாசலுக்குள்ள எல்லாரும் எதுக்கு தான் போறாங்க? தேவனை ஆராதிக்க தான் போறாங்க. ஆனா இவன் இத்தனை வருடத்துல அதற்குள்ள போகவே இல்லை. அல்லேலூயா. இவனும் அங்கதான் போயிட்டு வரான் தினைக்கும். ஆனா அதற்குள்ள போய் ஆராதிக்க மாட்டேங்கிறான். தேவ பிரசனத்தினுடைய வாசல் வரைக்கும் கூட வரான் சில பேர். ஆனால் உள்ள வந்து ஆவியில நிரம்பி ஆராதிக்கவும் தேவனை மகிமைப்படுத்தவும் அவரை அறிந்து கொள்ளவும் விரும்புகிறது இல்லை. அல்லேலூயா. வாசல் வரைக்கும் வந்து உட்கார்ந்துட்டு திரும்பி போயிடுறான். இப்படி ரொம்ப பேர் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. ரொம்ப பேர் நம்ம ஊர்ல என்ன செய்வாங்க? பெஞ்சை தேய்ச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க வேலையில எல்லாம். அல்லேலூயா. அது போல ஒரு மனுஷன் காணப்படுறான். அவனுக்கு என்னன்னே தெரியல. ஆண்டவரும் தீர்க்கதரிசிகளை எத்தனையோ பேர் அனுப்பி இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு விசுவாசமும் கிக்காகவே இல்லை. இப்ப யார் வரா? பேதுரும் யோவானும் வந்து என்ன சொல்றாங்க? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லிட்டாங்க. உருப்படியானவனா இருந்திருந்தா இப்பவே எழும்பியிருக்கணும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒருத்தனுக்கு அறிவிக்கப்பட்ட பிறகும் அவன் சோர்ந்து இருப்பான்னா எப்படி? இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒருத்தனுக்கு சொல்லப்பட்ட பிறகும் அவனுக்குள்ள விசுவாசம் வரலனா எப்படி? இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒருத்தனுக்குள்ளே அறிவிக்கப்பட்ட பின்பும் அவன் ஆவிக்குரியவனாய் மாறலனா எப்படி? அல்லேலூயா. இன்னமும் அப்படியே பிறந்ததிலிருந்து எப்படி சப்பானியோ அப்படிதான் நான் இருப்பேன். கொஞ்சமும் ஆவி எனக்குள்ள செயல்படாது. மாம்சீகமா நான் கவனிப்பேன், மாம்சீகமா நான் எழும்பி போயிருவேன், அவ்வளவுதான். ஆனால் எனக்குள்ள ஆவி எழும்ப விடவே மாட்டேன்னு சொல்லி இருக்கிறவனாலதான் இப்படி இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீ எழுந்து நடன்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள அற்புதம் வெளிப்பட்டு இருக்கணும், வெடித்து இருக்கணும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அறிவிக்கப்பட்டுடுச்சுன்னா அதோடு அவன் ஆள் மாற்றப்பட்டு இருக்கணும். Praise the Lord. Hallelujah. அது வரையிலும் அவன் அமர்ந்த அனுபவங்களிலே இருந்திருக்கலாம். அது வரையிலும் அவன் சோர்ந்திருக்கிற நிலைமைகளிலே இருந்திருக்கலாம்.
அதுவரையிலும் அவன் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையில இருந்திருக்கலாம். அதுவரையிலும் அவனுக்கு பரலோகத்தை குறித்த ஒரு தரிசனமும் இல்லாத அனுபவங்களிலே இருந்திருக்கலாம். அதுவரையிலும் அவனுக்கு விசுவாசத்தின் ஒரு அறிகுறியும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அறிவிக்கப்பட்ட பின்பு ஒரு மனுஷன் விசுவாசம் இல்லாமல், ஆவியிலே அனல் மூட்டப்படாமல், அல்லேலூயா, நம்பிக்கைகள் இல்லாமல் இருப்பானே ஆனால் அவன் எப்படி பரிதபிப்புக்குரிய ஒரு மனுஷன். ஆனால் அவனுக்குள்ளே ஏன் அப்படி இருந்தான் தெரியுமா? அவனுக்குள்ளே தேவ பலனுடைய அனுபவங்கள் சுத்தமா இல்லை. அல்லேலூயா. அவனுக்குள்ள தெய்வத்தினுடைய பலன் என்றால் என்னன்னு அவனுக்கு தெரியல. அவன் இதுவரையிலும் அனுபவித்து வருகிற பலன் என்ன தெரியுமா? உலகத்தின் பலன், மாம்சத்தின் பலன். அல்லேலூயா. அவனுக்குள்ள பரலோகத்தின் பலன் என்னவென்றே அவனுக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் அவனுக்கு ஒரு பிரயாசமும் இல்லை. கர்த்தரிடத்தில் அவன் எதையும் எதிர்பார்க்கிறதே இல்லை. தினமும் காலையில எழும்புவான், ராத்திரி தூங்க போவான். தினமும் அலங்கார வாசலுக்கு வருவான், திரும்பி வீட்டுக்கு போவான். அவனுக்கு தேவ சபைக்கு வந்து போனாலும் சரிதான், தேவ சமூகத்திற்கு வந்து போனாலும் சரிதான், அவனுக்குள்ளே ஒரு எள்ளும் அசைவே கிடையாது. அல்லேலூயா. அசையாமல் உட்கார்ந்து இருக்கிற ஒரு சப்பானி, ஒரு பிச்சைக்காரன். அவன் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறவன். அவனுக்குள்ள ஒரு விசுவாசமும் வராமல், ஒரு தேவ பலன் என்றால் என்ன என்பதை அனுபவிக்காத ஒரு மனுஷன். அல்லேலூயா. நான் பார்த்திருக்கிறேன். அந்த நாட்கள்ல ஆவிக்குரிய சபையில நான் போய் ஆராதித்து கொண்டு இருக்கிற போது, நம்ம ஊர்கள்ல மும்பை பகுதியில இருக்கிற போது ரொம்ப ஏழ்மையான ஒரு தரித்திரமான அனுபவத்துல இருந்து வருகிற ஆட்கள் இருப்பாங்க. அதுல ஒரு சகோதரி எல்லாம் ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு டிபி என்னமோ பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனை. ஆளே ஒல்லியா இருப்பாங்க. அவங்க சரீரத்திலிருந்து ஏகப்பட்ட பிசாசு துரத்தப்பட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு வித்தியாசமான சகோதரி. அவர்களுடைய புருஷனும் அவர்களுக்கு ஒரு சரியானபடி அவர்களை ஆதரிக்கிறவனாய் அப்போது இல்லை. அல்லேலூயா. இவங்க ஒரு ஆள் தான் விசுவாசத்தில் அப்படியே சபைக்கு வந்துட்டு போவாங்க. ஆனால் அவர்கள் எழுந்து சாட்சி சொன்னாங்கன்னா, அல்லேலூயா, சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பலன் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவ்வளவு பலன்ல எழும்புவாங்க. ஆனா காலையில சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க முன்னாடி கூட சாப்பிட்டிருக்கவே மாட்டாங்க. அவங்க சாப்பாடே கொஞ்சம் தான். அல்லேலூயா. கொஞ்சம் தான் அவங்களுக்கு உள்ளேயே இறங்கும். எதுவுமே இறங்காதுன்னு வாங்க. மூச்சே அவங்களுக்கு பயங்கரமா வாங்கும். அப்படிப்பட்ட ஆள் தான். ஆனா அவங்களுக்குள்ள என்ன உண்டாயிற்று? தேவ பலனுடைய அனுபவம் அவங்களுக்கு இருக்கு. அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு தேவ பலனுடைய அனுபவங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவ பலன் என்றால் என்னன்னே தெரியாத ஒரு மனுஷன் அலங்கார வாசலில் இருக்கிறான். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி அதோட முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இருக்க வேண்டிய வசனம். ஆனால் என்ன தெரியுமா நடக்குது? அந்த பேதுரு வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். அல்லேலூயா. தேவ பலன் அவருடைய நாமத்துல வந்துரும். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு தேவ பலனை அருளுவார், கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் அதை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவனை தூக்கி விட்ட உடனே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்ம குடும்பங்களில் சிலர் தேவனுடைய இயேசு கிறிஸ்து நாமம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கும், ஆனால் தேவ பலனை குறித்த ஒரு அனுபவமும் இல்லாமல், வெளிப்பாடும் இல்லாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் தெரியுமா? கொஞ்சம் கர்த்தருடைய ஊழியங்கள் மூலமாக அவர்களை தூக்கி விடணும். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பலவந்தப்படுத்தணும். கொஞ்சம் சில காரியங்கள்ல கையை பிடிச்சு தூக்கி விடணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி தூக்கி விட்ட உடனே என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இவனுக்கு வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அல்லேலூயா. இப்ப ஆள் என்ன தெரியுமா செய்றான்? வசனம் சொல்லுது, அவன் குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இத்தனை வருஷத்துக்கும் சேர்த்து அவன் தேவனை மகிமைப்படுத்திட்டான். பிறந்ததுல இருந்து தேவனை மகிமைப்படுத்தாம இந்த அலங்கார வாசல்ல வந்து உட்கார்ந்து போய்கொண்டே இருந்தான். ஆனால் அவனை தூக்கி விட்ட பிறகு அவன் போய் மகிமைப்படுத்துற அழகே வேற. ஏன் தெரியுமா? அவனை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பிரமித்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா.
ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை வச்சே பேதுருவும் யோவானும் செய்திகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அவன் சாட்சியை பிரசங்கம் பண்ணியே அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துறாங்க. அப்படி ஆயிட்டான் ஆளு. எப்படி என்ன வித்தியாசம் அவனுக்குள்ள உண்டாச்சு. அல்லேலூயா. தூக்கி விட்ட போது அவன் எழுந்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, அன்னாள் ரொம்ப சோர்வாதான் இருக்கா, ஆனால் அவள் எழுந்திருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் எழும்பி போயிட்டா. சீலோவாவிலே எல்லாம் புசித்து குடித்த பின்பு அவள் எழுந்து அவள் ஏலியினுடைய அந்த தேவாலயத்துக்கு நேரா போயிட்டா. அல்லேலூயா. எழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவளுடைய பிரேயரே வேற, அவள் ஜெபிக்கிற அந்த வேகமே வேற. அவள் எழுந்திருந்த பிறகு அவளுடைய ஜெபத்தின் பலனே வேற. அவளுடைய ஜெபம் பலன் கொண்டது. பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன தேவைப்படுகிறது? ஒரு சிலருக்கு அமெரிக்கையா இருக்கிற போது, அல்லது நமக்கே ஒரு சில வேளைகளில அமர்ந்திருந்து அமெரிக்கை நமக்கு ஒரு பலனாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஆனால் ஒரு சில சமயங்களில அப்படியே உட்கார்ந்து இருப்பதினாலே நமக்கு என்ன உண்டாகாது? பலன் உண்டாகாது. நாம் எழுந்திருக்கிற போது, தூக்கி விட்ட போது அந்த முடவன் பலன் பெற்றுக் கொண்டான். Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. அதேதான் எலியாவுக்கு நடந்துச்சு. தூதன் வந்து சாப்பாடை கொடுத்து அவனை தட்டி எழுப்பின போது அவன் என்ன செஞ்சான்? எழுந்திருந்து போஜனம் பண்ணுன்னு சொன்னான். போஜனத்துல அவனுக்கு பலன் வந்திருந்தாலும் எழுந்திருந்து போஜனம் பண்ணு. அல்லேலூயா. அப்படி அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் அப்ப எழுந்த பிறகு அவனுக்கு ஒரு பலன் வந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில சமயங்களில நமக்கு தெரியும், டப்புன்னு எழும்பிடணும் விசுவாசி. அல்லேலூயா. அப்படியே இருக்கும் ஒரு காலகட்டம் வரைக்கும் சத்துரு பிடிச்சு வச்சிருப்பான் பலவீனத்துல. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, நீ ஸ்திரப்பட்ட பின்பு, அல்லேலூயா, உன் சகோதரர்களை நீ என்ன பண்ணு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை நீ ஸ்திரப்படுத்து என்று சொன்னார். பேதுருவை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது, குணப்பட்ட பின்பு போய் உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. நம்ம குணப்பட்ட பின்பும் சில வேளைகளில அப்படியே உட்கார்ந்திருப்போம். ஆனால் அப்படி அல்ல, பலப்படுத்தி நம்மளை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். எழும்புகிற போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தருடைய பலத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். Praise the Lord. Hallelujah. Glory to God. சாரி, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆனா கண்களை மூடி நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். Hallelujah. எல்லோரும் கண்களை மூடி. Amen. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். எல்லோரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம். ரீபா தூராதி அந்த ரஷ்யா. Praise the Lord. Hallelujah. 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 Glory, glory, glory. ஆவியானவரை நம்ம இந்த வேளையில வரவேற்று வசனங்களுக்கு உரிய அந்த அபிஷேக வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளணும். Praise the Lord. ஸ்தோத்திரம் பண்ணா நமக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம இந்த வேளையில விசுவாசத்தோடு, ஆண்டவரே நிச்சயமா இந்த வசனத்தினுடைய பலன் எனக்கு கிடைக்கிறது என்று சொல்லி விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி, ஹல்லேலூயா, glory to God. ஆமென். Thank you. சில வயது முதிர்ந்தவர்கள் நினைத்துக் கொண்டு இருப்பாங்க, அப்படியே உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான் போல இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் எழுந்த உடனே ஒரு பலன் கிடைக்கும். ஆமென். Thank you Jesus. ஹல்லேலூயா. Praise the Lord. சில பேர் எப்போதும் களைத்து போய் கொண்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் அமர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு பலன் கிடைக்கும். அல்லேலூயா. எளிமைதான், யதார்த்தமா தான் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. glory, glory. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Glory, 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 glory. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Hallelujah. 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 Praise you, praise you, praise you. எங்கள் இருதயத்தை நாங்கள் அமர பண்ணணும்பா. எங்கள் ஆத்துமாவை நாங்கள் அடக்கி அமர பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பால் மறந்த குழந்தையை போல நாங்கள் சில வேளைகளில் எங்கள் இருதயங்களை நாங்கள் அப்படி அமர பண்ணணும். ஹல்லேலூயா. Thank you. சில unnecessary excitements ஒரு விசுவாசி வாழ்க்கையில சடனா வந்துச்சுன்னா அது பலவீனத்தை கொண்டு வந்துரும். ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா. அது எவ்வளவோ நல்ல விஷயமா கூட இருக்கலாம். ஆனா ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்கு ஒரு வீக்னஸை கொண்டு வரும், ஒரு டயர்ட்னஸை கொண்டு வரும். ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. எப்போதும் மனரம்யமா, எப்போதும் ஒரு மனநிலையில இருக்கும்படி
நம்மை கர்த்தர் பழக்குவிப்பார். ரீபா துரி அந்த ரஷ்யா. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. எவ்வளவு அது ஒரு சிறப்பான ஒரு உற்சாகமான ஒரு காரியத்தை கேட்டாலும் நமக்குள்ள அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? ரீபதுரி அந்த ரஷ்யா நல்ல ஒரு ஆவியின் தன்மையோடு அதை அணுக வேண்டும். ஊரபா தீபர சந்தநாத நதியா. Glory to God. Hallelujah, 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 hallelujah. சிலருடைய இருதயத்துல அமர்ந்து இருக்கிற அனுபவங்களே இல்லை. அநேக நினைவுகள், அநேக எண்ணங்கள், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் என்று மார்த்தாளை குறித்து கர்த்தர் சொன்னாரே. ஹல்லேலூயா. தேவையானது ஒன்றே என்று சில வேளைகளில் அமர்ந்து இருக்கிற போது, என்னென்னமோ யோசனை பண்ணாம அமர்ந்து இருந்து அவரையே உற்று நோக்குகிற போது ஒரு பெலன் வரும். கழுகுகளை போல ஒரு புது பெலன் உண்டாகும். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. நீ காத்திருந்து உன்னதத்திலே இருந்து வருகிற பெலனை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. 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 Glory, glory. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடந்த சுவர் இடிந்த ஒரு பட்டணம் போல் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Glory. சில வேளைகளிலே அமெரிக்கையா இருக்கும்படி நம்ம பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். Hallelujah. 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 ஆனால் சில சமயங்களிலே சிலர் நாம் அநேக நாட்கள் தேவ பலனை அனுபவிக்காமல் காணப்படுவோம். வசனங்கள் வரும், கிறிஸ்துவின் நாமம் அறிக்கப்பட்டு இருக்கும், ஆனாலும் தேவ பலனை குறித்த ஒரு வெளிப்பாடும் ஒரு அனுபவமும் இல்லாமல் இருப்போம். அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி பேதுரு கைகளை பிடித்து தூக்கி விட்டானோ அதுபோல் இந்த நாட்களில தேவதாசர்கள் மூலமாகவும் தேவதூதர்கள் மூலமாகவும் கர்த்தர் தம்முடைய வசனங்களை அனுப்பியும், ஹல்லேலூயா, ஏன் சில வேளைகளிலே கர்த்தரே தன்னுடைய கரங்களை நீட்டியும் தூக்கிவிட்டு ஹல்லேலூயா பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ரீபதுரை அந்த ராஷதரியா. Glory to God. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்திருந்து, அப்படிதான் பவுல் ஒரு படகுல போய் கொண்டு இருக்கிற போது படகுல இருக்கிற மாலுமிகள் மற்ற எல்லா படகினுடைய வல்லுநர்கள் எல்லாம் சோர்ந்து போய் இருக்கிற போது பவுல் மாத்திரம் வசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, அவன் எழுந்து அவர்களோடு பேசினான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, 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 glory. அவர்கள் எல்லோருக்கும் அவன் தைரியம் சொன்னான். எப்படி? எழுந்து நின்று அவர்களோடு பேசினான். எழுந்து வருகிற போது ஒரு பலன் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த மனுஷனுக்கு அவன் எழுந்திருக்கிற போது, அவன் தூக்கி எழும்பி வருகிற போது அவனுடைய கால்களுடைய கரடுகள் முரடுகள் எல்லாம் பலன் அடைந்தது என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் பாடுகிற போது அவன் சொல்லுகிறான், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நீ நன்றாய் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. இந்த நாட்களில ஏதோ நீர் பலனை அருளுகிறீர். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்கிற உம்முடைய வசனத்தின்படி பலத்தை நீர் இங்க அருளுகிறீரப்பா. இன்றைக்கு உம்முடைய சத்திய வசனங்களும் போதிக்கப்பட்டு இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கும் ஆவியானவர்களை நடத்துகிறீர். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah.